எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லோரும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நீங்கள் என்னை சின்ன குழந்தையாக மூவிஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போது ஐ திங்க் ஒரு காலேஜ் கேர்ள் ரோலில் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். இப்போது வளர்கிறப்போ ஃபார் ஈச் ஏஜ் அதுக்கேற்ற மாதிரியான ரோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ த ரைட் ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் அது ரொம்ப ரைட்டாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அந்த படத்தில் பண்ணியிருக்க ஆக்டிங் எல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். என்னோட டைரக்டர் சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கேமராமேன் சார் அண்ட் our producer சார், நட்டி சார், தேங்க்யூ ஸோ மச். யா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷரா ரெட்டி. நீங்கள்லாம் என்ன பிக் பாஸில் பார்த்துருப்பீங்க. சினிமா உலகத்துக்கு நான் கொஞ்சம் புதுசு, பட் தமிழ் மக்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் என்ன அவங்க வீட்டு பொண்ணாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தங்கச்சியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரெண்டாக நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாரோட சப்போர்ட்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் மீடியாக்குள்ளே வந்ததே எங்கள் அம்மாவோட கனவு தான். அண்ட் அவங்க சப்போர்ட்னால எப்போவுமே என் பின்னாடியே இருப்பாங்க. அவங்க தான் என்னோடய மேனேஜர், அவங்க தான் என்னோடய மவுத் பீஸ், அவங்க தான் எல்லாமே எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அம்மா தான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு என்னை இந்த மீடியாவில் அமுச்சு விட்டுருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபியூ இயர்ஸ் பேக் 2 years பேக் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் இந்த அம்மா இல்லாமல் என்னால் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன்னா வந்து ஃபுல்லாக அம்மா பாப்பா மாதிரியே வளர்ந்துட்டேன் நான், ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்கிட்டு. அண்ட் மீடியாலாம் நம்மளுக்கு கஷ்டமாகும். அம்மா மாதிரி ஒரு ஆள் ஒரு சப்போர்ட் பக்கத்தில் இல்லைன்னா ஒரு பொண்ணு தனியாக வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அது இந்த ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால தட் ஒப்பீனியன் இஸ் சேஞ்ச்ட். அண்ட் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. கதையும் தாண்டி ஸ்கிரிப்டும் தாண்டி டைரக்டர் சார் அண்ட் மனோபாஸ்கர் அண்ணா இவங்கெல்லாம் ஸ்கிரிப்டை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து எங்களுக்கு சிஸ்டர் மாதிரி, நீங்கள் எங்களை அண்ணானே கூப்பிடலாம், உங்களை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறோம், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துப்போம், செட்டில் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு நம்பிக்கை. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு அப்பா இப்படிலாம் சொல்லுவாங்களா, மீடியாவில் இப்படி வெல்கம் பண்ணுவாங்களா நான் யோசிச்சு பார்க்கும்போது நினச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் அமேஸ்ட். தென் தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் இந்த படத்துக்கு ஓகேன்னு சொல்லி நான் பண்ணலான்னு நினச்ச ஆரம்பித்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சாங்கன்னா எந்த பொண்ணு வேணால் நம்பி சினிமாக்குள்ளே வரலாம். அண்ட் ப்ரொடியூசர் அண்ணாவை பற்றி சொல்லணும். நான் இவர் வந்து ஹார்ட்லி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துருக்கேன். வந்தோடனே தங்கச்சி நல்லா இருக்கீங்களா, அண்ட் அசோசியேட் அண்ணா, சலீம் அண்ணா, எல்லாருக்கும் எனக்கு வந்துட்டு அவங்க பேர் கூட இல்லை, நான் அண்ணானா சொல்லியே பழகிருச்சு. அவ்வளோ நல்லா என்னை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் கம்மிங் டு த ஸ்கிரிப்ட், இவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும், சும்மா ஒரு கிளாம் டால் மாதிரி ஒரு படத்தில் வந்தோமா போனோமா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்கிரிப்டில் வந்துட்டு இட் இஸ் நாட் லைக் அ கிளாம் டால். இந்த கதைக்குள்ளார வர ஒரு கதாபாத்திரம் மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் இட் ஹாஸ் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் சொல்லிட்டா வெளில ஸ்கிரிப்ட் வந்துருமேன்னு பயமாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க எவ்வளோ இது எவ்வளோ நல்ல ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு டைரக்டர் சார் அவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நட்டி சார் பற்றி சொல்லணும், தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்னை ஃபீல் பண்ண வச்சிங்க. அண்ட் சார் கூட நடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கும்போது இட் லுக் வெரி நேச்சுரல் ஆக்டிங் மாதிரி இருக்கும். அது எப்படி சார் பண்ணுறீங்க, எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். அண்ட் அருண் பாண்டியன் சார், சச் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சச் அ கிரேட் ஆக்டர். அண்ட் அவர் ஆக்டர் மட்டும் இல்லாமல் வந்து சச் அ டிசிப்ளின்ட் பர்சன். அண்ட் ஹீ நோஸ் எல்லாமே அபவுட் கண்டினியூட்டிலேருந்து ஒரு படம்னா அந்த ஹீஸ் பீன் அ டைரக்டர், ஹீஸ் பீன் அ ப்ரொடியூசர், ஹீஸ் பீன் எவ்ரி திங் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ நிறையா கற்றுக்கிட்டோம் சார்கிட்ட. அண்ட் வினோத்னி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ கிரேட் சப்போர்ட். அண்ட் மூனார் ரமேஷ் சார் இங்கே வரல. நான் வந்துட்டு
ஒரு ஆக்டிங் வந்துட்டு ஒருத்தங்களை பார்த்து லைக் ஆச்சரியமா பார்த்ததுன்னா வந்து முனா ரமேஷ் சாரை பார்த்தேன் நான். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ். அண்ட் நீங்கள்லாம் படம் பார்த்து ரசிப்பீங்க நம்புகிறேன். அண்ட் பிளஸ் மீ ஃபார் திஸ் ஜேர்னி. தேங்க்யூ. இங்கு வருகை தந்து தொடர்ந்து தமிழ் சினிமாவில் கலைஞர்களுக்கும் தமிழ் சினிமாவுக்குமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு சப்போர்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், முதல்ல முக்கியமாக உங்களுக்கு தான் வந்து முதல் நன்றி. எந்த நேரமாக இருந்தாலும் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் இந்த மேடையை வந்து எங்களுக்கு அமைத்து கொடுக்குற பிஆர்ஓ அவர்களுக்கும், மெயினாக வந்து அதை கொண்டு சேர்த்து மக்கள்கிட்ட வந்து எங்களுடைய பணியை வந்து கொண்டு சேர்க்குற ஊடக நண்பர்கள், உங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் எப்பயுமே தெரிவிப்பேன். அதை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு ரொம்ப சிறப்பாக எங்களுக்காக வந்திருக்கக்கூடிய ரவி மரியா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஏன்னா ரவி மரியா சார், நீங்கள் வந்து நான் எதிர்பார்த்துட்டு யார் வருவாங்க, ஏன்னா எல்லா விழாக்குமே இப்போ வந்து ஒரு கெஸ்ட்ஸாக மற்ற இயக்குனர்கள் அவங்கெல்லாம் வராங்க, இந்த விழாவுக்கு யாருமே வரலையே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க. அதோடைய உங்கள் சிக்னிஃபிகன்ஸ், நீங்கள் ஏன் வந்ததோடைய சிக்னிஃபிகன்ஸும் நீங்கள் சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. நட்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா வந்து பேசுகிறோம். ஆனால் இந்த படத்தில் வந்து நான் இந்த படத்தில் வந்ததும் ஒரு நட்பு ரீதியாக அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நட்புக்கு வந்து இலக்கணமாக இருக்கக்கூடிய இந்த 2 பேர் இந்த படத்தில் இருக்காங்க. ஒன்று வந்து மார்க்கஸ் அவர்கள், அவர் தான் முதல்ல வந்து என்னை தொடர்பு கொண்டு இந்த படத்தில் என்னை வரவழைச்சார். மார்க்கஸ் எப்படின்னா, எனக்கு வந்து 2016-17 தெரியும். அந்த மார்க் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இருக்கும் நம்ம நுங்கம்பாக்கத்தில். நிறையா சேனல் இன்டர்வியூஸ்லாம் அங்கே தான் நடக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அங்கே ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணதுலேருந்து தொடர்ந்து வந்து நம்ம கோவிட் டைம்லேருந்து எல்லா டைம்லேயும் நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நம்ம ஒரு ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கோம். அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாருமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து எப்படின்னா, தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் அவருடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, மார்க்னாலே வந்து எப்பயுமே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே அந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து நாங்கள் வி ஆர் புட்டிங் டுகெதர் ப்ராஜெக்ட், நீங்கள் அதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஆப்வியஸாக வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டோட ரமேஷ் அவர்கள் வருவார் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவரை நான் ஜில்லாவில் நான் நடித்தேன், ஒரே ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் சாரோட. அதில் இருக்கும்போது அவர் கோ டைரக்டராக இருந்து தொடர்ந்து அவருமே வந்து தொடர்பில் இருந்துகிட்டே இருந்த ஒரு நபர். ஆனால் அவருக்கு பின்னாடி வந்து இப்படி ஒரு நட்பு வட்டம் இருக்குது, அதாவது ஒரு படத்தையே ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நட்பை வந்து சேர்த்து வச்சுருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பிரமிப்பாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து இவருக்கு வந்து முதல் படம். அண்ட் அது அக்ஷரா அதாவது வந்து இந்த படம் வந்து பல பேருக்கு வந்து முதல் படமாக அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதாவது இவருக்கு டைரக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம், அதே மாதிரி குணா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு தமிழில் வந்து முதல் படம் இசையமைக்கிறாரு. அதே மாதிரி அக்ஷராக்கு வந்து டெபியூ ஃபில்ம். அண்ட் அனுபமா குமார் அவர்கள் அவங்களுடைய சன் ஆதித்யாவுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு படம். யுவீனாக்கு அடல்ட் ஆக்டராக இதுதான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து பல ஃபர்ஸ்ட்ஸ் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய மிக சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னாக்க 24 நாளில் வந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கே வந்து சமீபத்தில் தான் தெரியும். ஏன்னா நான் அதில் வந்து ஒரு 7-8 நாள் நடித்தேன். எனக்கு வந்து சலீம் சார் இருந்ததுனாலயா இல்லை மணிபாஸ்கர் சார், அப்புறம் ஸ்ரீதர், இவங்கெல்லாம் வந்து ஒரு கோ டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பக்காவாக பிளானிங் போயிருக்கு இந்த படத்தோடைய. ஒரு ஷெட்யூலிங்காக இருக்கட்டும், நம்ம ஆர்டிஸ்டோட டேட்ஸ் வாங்கினது எனக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. எனக்கு கொடுத்த டேட்ஸ் எக்ஸாக்டாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஒரு 7 days கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 7 days ஒரு நாள் கூட மாறலை. இல்லை நமக்கு வந்து கால் ஷீட் இல்லை டேட் வந்து மாறுது, மற்ற ஆர்டிஸ்டோட கால் ஷீட் கிடைக்கல, அந்த மாதிரி எந்த ஒரு ஹிக்கப்ஸுமே இல்லாமல் கரெக்டாக வந்து அந்த எடுத்த நாட்களை அவங்க யூஸ் பண்ணாங்க. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஷூட் போயிட்டே இருந்தது. பத்மேஷ் சார் வந்து ஒன்று சொல்லுவார், அப்புறம் டைரக்டர் ஒன்று சொல்லுவார், மாறி மாறி வந்து நம்ம நடிச்சிட்டே இருக்கோம். அண்ட் வந்து என்னோட போர்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சு போச்சு. ஆனால் லேட்டர் தான் தெரிய வந்தது எக்ஸாக்டாக எந்த அளவுக்கு இதுக்கு பின்னாடி வந்து இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக போனோம்னா, அந்த ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக போனோம்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு இன்புட் போயிருக்கு அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். இதனால் வந்து தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியும் எடுக்க முடியும். அழகாக வந்து ஒரு பிளானிங் பண்ணி ஷெட்யூலிங் பண்ணி ஆர்டிஸ்டோட டேட்ஸை வாங்கினா எந்த ஒரு ஹிக்கப்ஸும் இல்லாமல் 23-25 நாளில் ஆக்சுவலாக ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு உதாரணமாக அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. அது மட்டும் இல்லாமல் ரைட்டில் வந்து அஃப்கோர்ஸ் வந்து 2 மிக முக்கியமான ஒரு கலைஞர்கள் இணையிற ஒரு படம். இந்த காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம். அதாவது அருண் பாண்டியன் சாரும் நட்டி சாரும் சேர்ந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இது வந்து அது ஒரு ஃபேஸ் ஆஃப்னு சொல்லலாமா, இல்லைனா வந்து ஒரு 2 மிகச்சிறந்த கலைஞர்கள். அதாவது அருண் பாண்டியன் சார் வந்து நமக்கு தெரியும் எத்தனையோ படங்கள்ல அவர் வந்து பண்ணியிருந்தாலும், அவர் இப்போ வந்து கேரக்டர் ரோல்ஸ் எடுத்து பண்ணும்போது அவருடைய நேர்த்தியான ஒரு நடிப்பு, அதாவது அவர் இளமையில அவர் வந்து பண்ணது, இளமைனா அதுக்குன்னு வந்து அவர் இப்போ ஓல்டு அப்படின்னு நான் சொல்ல வரல. அதாவது வந்து அவர் ஹீரோவா நடிச்சதுக்கு போக இப்ப வந்து அவர் சமீபமா எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல எந்த அளவுக்கு அவர் ஒரு நேர்த்தியான ஒரு நுவான்ஸ்டான ஒரு ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்துறாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். அதே அளவுக்கு நட்டி சார் அவர் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எப்படி அவர் நடிச்சிட்டு இருக்காருங்கிறத பார்க்கணும். இந்த 2 சிறந்த கலைஞர்கள் இணையும் போது நமக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து யூஸ்வலி நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஸ்க்ரீன் இஸ் லிட் ஆன் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி உண்மையாவே அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு இந்த படத்துல. அண்ட் வந்து இதுதான் இன்னைக்கு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கதையும் தாண்டி ஸ்க்ரீன் பிளே, நுணுக்கமான நடிப்பெல்லாம் வந்து ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியன்ஸுமே ரொம்ப நுவான்ஸ்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை களத்தை அமைச்சு, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை ரெடி பண்ணி, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காஸ்டிங் பண்ணியிருக்கிற ஒரு படம் நினைக்கிறேன். ஸோ இது வந்து சரியான வகையில் இதை நீங்கள் எல்லாரும் எடுத்துகிட்டு போவீங்க. அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஆடியன்ஸால் சிறந்த வகையில் கொண்டாடப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நன்றி, வணக்கம், உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ.